இலங்கையில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடரை கையாள முடியாத ஒரு நிற்கதியான நிலையில் அரசு இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் அரசு இதனை மேற்கொண்டு செல்ல முடியாது விட்டால் நீங்கள் எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று தொடர்ச்சியாக சஜித் பிரேமதாச வலியுறுத்துகிறார். இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கையிலே இடம்பெறுகிற அல்லது உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் இடம்பெறுகிற ஒவ்வொரு அனர்த்தங்களையும் கையாளக்கூடிய நிலையில் யார் இருப்பார்கள் என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய இடர் முகாமைத்துவ பணிகள் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரிகள் என்று பலரும் இருப்பார்கள். அதனை தாண்டி ஒரு நாட்டில் இடர் ஏற்பட்டவுடன் உடனடியாக அதற்கான களப்பணிகளை செய்யக்கூடிய முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு சார்பற்ற நிறுவனம். அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இன்று இலங்கையில் இல்லாமையினுடைய வெளிப்பாடுதான் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரு நெருக்கடி. இலங்கையில் யுத்தம் இல்லை, பல சூழ்நிலைகளால் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வெளியேறிவிட்டன என்கின்ற ஒரு கருத்தை பலரும் கூறலாம். அவ்வாறில்லை வரலாறு. ஒவ்வொரு நாட்டிலும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நீண்ட காலங்களாக களப்பணி செய்து கொண்டிருந்தன. அந்த வகையில் பார்க்கின்ற போது கோட்டாபாய ராஜபக்ச எடுத்த ஒரு பிழையான முடிவு மஹிந்த ராஜபக்சவின் அரசில் இடம்பெற்ற ஒரு பெரும் அநீதியின் வெளிப்பாடு அல்லது அவலம்தான் இன்று வரையும் இலங்கையிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்றால் யாரும் மறுப்பதற்கில்லை. அதனை பற்றி கதைப்பதற்கு யாரும் இல்லை. இன்று மஹிந்த ராஜபக்ச இனப்படுகொலை என்று சொல்வதற்கு கூட யாரும் தயார் இல்லாத நிலையில் ஒரு பெரும் இனப்படுகொலையை இலங்கை நிகழ்த்தி இருக்கிறது என்று கூறுகிற அளவுக்கு எங்களுடைய ஒரு சிறுமைத்தனமான நிலை மாறி இருக்கிறது என்று கூறப்படும். அரசு சார்பற்ற நிறுவனங்களை பார்க்கின்ற போது 2008-2007 ஆண்டு காலப்பகுதி மாவிலாறு யுத்தம் என்று மாவிலாறு அணை உடைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகிறது. அன்று மாவிலாறில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு சிக்கலான நிலைமை தொடர்ந்து வாகரையிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு இறுதியாக வன்னி வரை அந்த துயர சம்பவம் இடம்பெற்றது. அந்த துயர சம்பவம் இடம்பெற்ற போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் திரட்சி அதிகரித்த போது அங்கு அன்று 2008 ஆண்டு காலப்பகுதியில் ஒரு புகைப்படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு பெண்மணி உலங்கு வானூர்தியிலிருந்து இறங்கி செல்லுகின்ற போது அங்கிருந்த உலங்கு வானூர்தியினுடைய விமானியை பார்த்து இரு கரங்களையும் கூப்பி கண்ணீரோடு அவர் ஏதோ நன்றி சொல்லுவது போன்ற ஒரு அங்க வெளிப்பாடுதான் அதில் இருக்கின்றது. எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது, முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து அரசு சார்பற்ற நிறுவனங்களை ஒரு குறித்த மனத்தியாளங்களுக்குள் வெளியேறும்படியாக அவசர அறிவித்தல் விடுத்தது வேறு யாரும் அல்ல, அன்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்ச. அதனுடைய நீட்சியாக அது தொடர்ந்து கொண்டிருந்து 2008 ஆண்டு யுத்தம் உக்கிரமடைந்த போது பெருவாரியான அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அந்த நிலப்பரப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டன. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், எதற்காக இதனை கூறுகிறோம் என்று. நீங்கள் இதனை முழுமையாக கேட்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதனுடைய புரிதல் வரும்.